கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ள கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை நீ பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை உயிரே போனாலும் யாருக்கும் கொடுக்காதீங்க, அதை பற்றி கொண்டிருங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் டிஎன் சேஷன் என்கிற ஒரு தேர்தல் அதிகாரியாக இருந்தார். அவருடைய மனைவி அழைச்சிட்டு அவருடைய பீரியடில் உத்தரப்பிரதேசத்துக்கு டூர் போனார். டூர் போகும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது காரை நிறுத்திட்டு அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரே மாந்தோப்பாக இருந்துச்சு. அந்த மாந்தோப்புக்குள்ளே போயிட்டு வருவோமே அப்படின்ட்டு போனாங்க. போனால் ஒரே எல்லா மாந்தோப்புலேயும் எல்லா மாமரத்துலேயும் குருவிகள் கூடு கட்டியிருக்கு. ஸோ இதில் சில ஒரு கூடு வாங்கிட்டு போயிடுவோமே, குருவிகளை எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு கேட்குறார் தன் கணவர்கிட்ட. சரி, அந்த அதிகாரிகிட்ட சொல்லி போய் அந்த மாமரத்தில் இருக்கிற குருவிகளை வாங்கிட்டு வாப்பா அப்படிங்கிறார். அவர் சுற்றுமட்டும் பார்த்தா உயரத்தில் இருக்குது. அங்கே ஒரு மாடு மேய்க்கிறவன் இருந்தான். அவனை கூப்பிட்டு, தம்பி இந்த குருவிகளை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா, 2 கூண்டு காசு கொடுக்குறேன். சார் காசெல்லாம் எனக்கு வேண்டாம் சார், 50 ரூபா கொடுக்குறப்பா, எவ்வளோ கொடுத்தாலும் வேணாம் சார், 100 ரூபா கொடு சார், என்னை அடித்து கொண்டு போட்டால் கூட நான் அதை கொடுக்க மாட்டேன் சார். அப்புறம் உடனே டிஎன் ஸ்டேஷன் வந்து, என்னப்பா அங்கே பிரச்சனை சார், அது பையன் கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன சார்? அந்த பையன் அழுதுகிட்டே அந்த டிஎன் ஸ்டேஷன்கிட்ட சொன்னாராம், சார் நீங்கள் இப்போ டூர் வந்திருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போனோன்னு உங்கள் வீடு இல்லை, உங்கள் பொருள்கள் இல்லை, எல்லாமே போயிடுச்சு, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குல்ல, அழுவீங்கல்ல. அதே போல் தான் சார் இந்த குருவிகள்லாம் இருக்குது, அதனுடைய தாய் பறவைகள் அது வெளியில் போயிருக்கு, உணவு எடுத்துகிட்டு வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கணும் சார். அது குஞ்சுகள் இல்லைன்னா அது கண்ணீர் விட்டு அழுவு சார், நீங்கள் அழாமல் இருப்பீங்களா சார் அப்படின்னு சொன்னோடனே உடனே டிஎன் சேஷனுக்கு, என்னுடைய இவ்வளோ உயர் அதிகாரி பதவியெல்லாம் எதுக்கு இவனுடைய அன்புக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த பையனை பாராட்டினாராம். இப்போ இதுலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே நாபோத்துக்கு ஆண்டவர் நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை கொடுத்துருக்கிறார். அது பிதாக்களுடைய சுதந்திரம். அதை என்ன செஞ்சுருக்கான், அவன் ஆகாப் ராஜா அந்த தோட்டத்தின் மேலே ஆசை வச்சு, என் கீரை கொள்ளை உனக்கு தரேன், நீ அதை கொடுறா அப்படிங்கிறான். கொடுக்க மாட்டேன், என் உயிரே போனால் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ பாருங்கள், பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி ராஜாவை திட்டினான்னு சொல்லி அதை ஊரில் பஞ்சாயத்துலாம் கூட்டி வச்சு அதை நாபோத்தை கல்லால் அடித்து கொண்டாங்க. ஸோ தன் உயிரே போனால் கூட பிதாக்கள் கொடுத்த, ஏசப்பா கொடுத்த சுதந்திரத்தை அவன் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளே, உயிரே போனால் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்தத்தை, விசுவாசத்தை, உங்களுக்கு கொடுத்த ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு நாளும் நீங்கள் விட்டு போட்டுறாதீங்க, இழந்துடாதீங்க, பறி கொடுத்துடாதீங்க. ஏன்னா சாத்தான் உங்கள் மேலே நோக்கமாக இருப்பான். நீங்கள் கவனமாக இருங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்க்யூ ஃபார் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறத விட, இன்றைக்கி கர்த்தர் என்னோடு பேசுகிறார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்கள். அதன் மூலம் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க, தேவைகளை சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.